வணக்கம் நண்பர்களே. ரவிக்கு ஒரு அனாமனிமஸ் கால் வந்தது. கேஸ் இங்க முடியல ரவி, உன்னோட டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தன் இருக்கு. கால் கட் ஆனது. ரவி மெதுவாக திரும்பி பார்த்தார். அங்கே நின்றிருந்தவர் அவரது நெருங்கிய நண்பர் எஸ்.ஐ. கார்த்திக். கார்த்திக், இது உண்மையா என்று ரவி கேட்டார். கார்த்திக் சிரித்தான். இந்த கேஸ்ல நீ அதிகமா தோண்ட ஆரம்பிச்சிட்ட ரவி. ரவி மற்றும் கார்த்திக் இருவரும் போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்து நண்பர்கள். ஆனால் இப்போது அந்த நண்பனே கொள்ளை கும்பலோடு இருந்தான். ரவி கோபமாக துப்பாக்கியை எடுத்தார். உண்மைய சொல்லு கார்த்திக். ஆனால் கார்த்திக் பயப்படவில்லை. நான் மட்டும் இல்ல ரவி, இந்த ஏடிஎம் கொள்ளை பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. வங்கி மேனேஜர்கள், சில போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பிளாக் மணி சுத்தம் பண்றாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று வங்கியின் லைட்கள் ஆஃப் ஆனது. சில வினாடிகளில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. லைட் மீண்டும் ஆன் ஆனபோது கார்த்திக் காணாமல் போயிருந்தான். ஆனால் சுவரில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது வேர்ஹவுஸ் 17. அடுத்த நாள் இரவு ரவி வேர்ஹவுஸ் 17க்கு சென்றார். அங்கு நூற்றுக்கணக்கான ஏடிஎம் கார்டுகள், பணக்கட்டுகள், போலி ஆவணங்கள் இருந்தன. அவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த போது பின்னால் ஒரு குரல் கேட்டது. வெல்கம் ரவி. ரவி திரும்பி பார்த்தார். அங்கே இருந்தவர் மாநில டிஐஜி சுரேஷ். இதை இன்னும் சுவாரஸ்யமாக கேட்க பார்ட் 3 பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் போடுங்க.